என்னடா இது வீட்ட பார்த்து உள்ள இவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது எப்பயுமே அப்படிதான். வாரத்தில 1 நாள் கரெக்ட்டா ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவ வீட்ட நான் மாப் போடலன்னா, இந்த மாரி தான் ஆயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இந்த வீல் சேர்ல சக்கரத்தில போறதுனால தான். அதில வந்து ரொம்ப அதிகமா அந்த சக்கரம் போறதுனால, அதில மை இருக்குல்ல, அந்த மை கலரா இருக்கிறதுல வந்து கருப்பா அந்த வீடு ஃபுல்லும் ஆயிடும். நானும் நெறையா தடவ இது இன்னும் 1 வாரத்துக்கு மேல விட்டா இன்னும் அப்படியே ரோடாட்டம் ஆயிடும். அவ்வளோ கருப்பா ஆயிடும். வாரத்துக்கு ஒரு 2 தடவ வாஷ் பண்ணணும். அப்படி இல்லன்னா, ஒரு தடவையாச்சும் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இங்க பாருங்க, ரோடு போட்ட மாரி இருக்கு. இந்த வீல் சேர்ல அந்த சக்கரத்தில இருக்கிற அந்த மை வந்து அப்படி இதாகும். அதுவும் நான் இதிலேயே போறதுனால ஒரு சின்ன குப்பை இருந்தாலும், அது மேல இந்த வீல் சேர் போறதுனால சீக்கிரமாவே எங்க வீடு வந்து அழுக்காயிடும். அதுவும் இந்த ஒயிட் டைல்ஸ் அதுக்கும் சொல்ல வேண்டியதே இல்ல. 2 பக்கம் பாருங்க அப்படியே ரோடு போட்ட மாரி ரொம்ப அழுக்கா இருக்கும். எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கும். நானும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவ அப்படின்னு நான் சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். எங்க தம்பி வந்து சரி ஒரு தடவ ஒரு ஆள வச்சாச்சும் செய்யலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க நீங்க வீட்ட பார்த்தாலே தெரியும். எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அதுக்கு வந்து நான் இது வந்து 3, 4 தடவ 3 தடவ கண்டிப்பா மாப் போடுவேன். ஏன்னா நான் உட்காந்துட்டு அந்த வாஷ் பண்ணுறதுனால அவ்வளவோ அழுத்தம் இல்ல. அந்த கரைலாம் அவ்வளவோ சீக்கிரமா போகாது. அவங்க வந்து ஒரே தடவ தான் வாஷ் பண்ணாங்க. ரூ. 250 கேட்டாங்க. வந்தாங்க ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. சரி நமக்கு முடியலன்னா அந்த ஹெல்ப் பண்ணுறதுல அவங்க வந்து செய்கிறாங்க கொடுக்க வேண்டியது தான். அது இன்னமும் எனக்கு மனசும் கேட்கல. என்னால என் தம்பிக்கு எதுக்கு வீண் செலவு அப்படின்ட்டு. ஒரு தடவ கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறமா சரி வேண்டாம்டா, நானே அப்பப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு, நானே முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 1 தடவையோ, 2 தடவையோ ஒரு தடவையாச்சும் பண்ணா தான் வீடு பார்க்குற மாரி இருக்கும். இல்லைன்னா அந்த சக்கரத்த போய் போய் ரொம்ப கருப்பாயிடும். அந்த பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாரி, நான் ரெசிபி வீடியோல அந்த தரையில வச்சு எடுத்தா கூட அந்த அழுக்கு ரொம்ப நமக்கு அதிகமா தெரியிற மாரி இருக்கேன்ட்டு, இந்த மனக்குழப்பத்திலேயே நான் ரொம்ப வருஷமா இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த சமைக்கிறது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாரி வீடியோ போடணுன்னு தான் ரொம்ப ஆசை. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த செல்ஃபுக்கு அடியில ஸ்டவ் இருக்கனால வெளிச்சம் அது அவ்வளோவா இருக்காது. கொஞ்சம் முன்னாடி வச்சு எடுத்தாக்கா நம்ம வீட்ல சுத்திலும் சாமான வச்சுட்டு சமைக்கிறோமே, அது இதா இருக்கே அப்படின்ட்டு இப்படி பயங்கரமான குழப்பத்துல இருந்தேன். இப்படியே தனியா இருந்துட்டு என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு இருப்பேன். சரி முடிஞ்ச வரைக்கும் நாமளே பண்ணிடலான்ட்டு அப்போ இருந்து நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே சோப் போட்டு நான் மொல்லமா அப்படியே அப்படியே பாட்டு ஏதோ ஒண்ணு டிவியில பாட்டு போட்டு அப்படியே கேட்டுட்டு, நான் வந்து என் வேலைய மெதுவா செஞ்சு முடிச்சிடுவேன். இல்லைன்னா அந்த வீட்ட பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கும். இந்த சக்கரத்தில போறனால ரொம்ப அழுக்கா இருக்கும். சுத்தபத்தமா இருக்கணும்ல. இது இல்லாம நம்பளால போகவும் முடியாது. ஏன்னா அந்த ஒரு சின்ன சின்ன குப்பை விழுந்துட்டாலும், அது மேல அந்த சக்கரம் ஏறுனா ரொம்ப அதிகமான அழுக்காயிடும். அதனால அப்பப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் இப்படியே சுத்தம் பண்ணிக்கிறது. யாருக்கும் எந்த தொந்தரவும் குடுக்கறதில்ல. சரி அவனுக்கும் ஆள் வச்சு செஞ்சாக்கா வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு ரூ. 250 மாசத்துக்கு ரூ. 1000 இப்படி ஆகுமே! அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கோசரமே நானே கொஞ்சம் அப்பப்போ எல்லாமே செஞ்சுட்டேன். ஆரம்பத்துலலாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இந்த மாப்பு கூட நான் அப்போ வாங்கல. அப்படியே கையிலேயே இது பண்ணிட்டு ரொம்ப எனக்கு இந்த மாரி அழுத்தம் குடுக்க முடியலன்ட்டு ரொம்ப குனிஞ்சு கையிலேயே ஒரு துண்ட வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் சரி இது வாங்குனா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு இது வாங்குறதே நான் கொஞ்சம் வருஷமா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது போக மாட்டேங்குதே, கருப்பா இருக்கிறது போக மாட்டேங்குதே அப்படின்ட்டு. நான் ரொம்ப அத பார்த்தாக்கா என்ன நினைப்பாங்க, ஹவுஸ் ஓனர் அக்கா வேற வாடகைக்கு வாங்கலாம் வருவாங்க. அவங்க எதா பார்த்து ஏதோ சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நானே முடிஞ்ச வரைக்கும் இப்போல்லாம் நீட்டா தான் வச்சுக்கிறேன். என்ன அது பண்ணுறதுக்குள்ள தான் ரொம்ப சிரமமா இருக்கும் எனக்கு. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். மற்றபடி இந்த சமைக்கிறது இதெல்லாம் சிம்பிளான வேலை தான். ஆனால் நான் உக்காந்துட்டு செய்கிறதுனால, அதை கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். சமையல்லேருந்து எதாக இருந்தாலும் நம்ம அந்த சுத்திலும் எல்லாம் வச்சுட்டு செய்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நாம் மட்டும் தானே இருக்கோன்ட்டு அவன் ஆஃபீஸுக்கெல்லாம் போன வாட்டி, நான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நானும் சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். வீட்டில் இதை ஸ்டவ் சுத்தம் பண்ணுறது, சமைச்சிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறது இப்படி. அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ எப்படியோ இந்த ஒரு வழியாக நான் இன்றைக்கி வீட்டெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டேன். கூடவே ஒரு ரெசிபி வீடியோவும் வரும், பார்த்துட்டு சொல்லுங்கள். சிம்பிளான ரெசிபி தான். கார சட்னி பண்ணேன்.
தோசை. எங்கள் தம்பி லஞ்சு வேண்டான்ட்டான். அன்றைக்கி வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லுமே இதே தான் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா வீட்டில் ஒருத்தர் லஞ்சு வேண்டான்ட்டாவே நமக்கு சமைக்கிறதுக்கு மூடு இருக்காது. ஸோ அதனால் காலையில் டிஃபனுக்கு இது செஞ்சு கொடுத்தேன். அதையே நான் மத்தியானமும் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு கார சட்னிக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா வதக்கி அதை அரைச்சி நம்ம தாளிச்சிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னி, கார சட்னி வந்து இன்னொரு வேக வச்சும் செய்கிறாங்க. அப்படியே பச்சையாக அரைச்சி நீங்கள் அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்து கொதிக்க வைக்கலாம். அது கூட எனக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு தாளிப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம பச்சையாக அரைச்சி நாம் கொதிக்க வைக்கக்குள்ள கொஞ்சம் டிலே ஆகுது, ரொம்ப டைம் எடுக்குது. அந்த வெங்காய வாசனை அதில் அதிகமாக போக மாட்டேங்குது. அந்த வெங்காயோட நெடித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வதக்கி சேர்க்கக்குள்ள இந்த வெங்காயத்தையெல்லாம் நம்ம நல்லா வதக்கிடுறோம். அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. சில பேர் வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடுது. அந்த பச்சை வாசனையும் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டாக்கா சீக்கிரமாக வேலையும் முடியும். டேஸ்ட்டும் எனக்கு என்னமோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா அரைக்கக்குள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாக்கா அவ்வளோதான். சிம்பிளான இது. தோசை ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான். நல்லாயிருக்கும் காரசாரமாக. ஒரு 2 மிளகா மட்டும் அதிகமாக போட்டுக்கோங்க. லஞ்சு அவன் எதுவும் வேண்டான்ட்டு 2 வேலைக்கு அதனால ரொம்ப கம்மியாக தான் சட்னி இன்றைக்கி செஞ்சேன். ஸோ இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நம்ம அரைக்கும்போது உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறமா தான் நான் தாளிப்பு கொடுத்து ஒரு 4 தோசை காலையிலே சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். மத்தியானத்துக்கும் ஆகுமேன்ட்டு. காலையிலே 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மத்தியானமாக ஒரு 2 சாப்பிட்டேன். இதுதான் இன்றைக்கோட வேலை. ரொம்ப இதாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.